வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அரசியல் கட்சிகளும் இலவச திட்டங்களும். பொதுவா தேர்தல் நேரம் நெருங்கிட்டாலே எல்லா அரசியல் கட்சியும் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, இலவசம் தரேன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த தேர்தலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னது, 1000 ரூபாய் தரேன்னு ஒருத்தர், 1500 தரேன்னு இன்னொருத்தர் புதுசா வந்தவர் 2500 ரூபாய் தரங்கிறாரு. இப்படி 1000க்கும் 2000க்கும் 2500க்கும் கையேந்தி நம்மள பிச்சை எடுக்கிற வைக்கிற செயலை தான் இந்த அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. மீண்டும் இவங்கள மாதிரி ஆளுக்கு அவங்களுடைய வாக்கு போட போறீங்க? நீ எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்பீங்க? இலவச திட்டங்கள்னால ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா? சத்தியமா இல்ல மக்களே, சத்தியமா கிடையாது. வாழ்க்கை தரம் உயரணும்னா தற்சார்பு, அவனுடைய பொருளாதார வளர்ச்சியில ஏழ்மை வறுமை நிலையில இல்லாது தன் சொந்த நாட்டு மக்களை குடியமர்த்துறதுதான் ஒரு அரசினுடைய கடமை. எதை இலவசமா கொடுக்கணும்? கல்விய, மருத்துவத்தை, வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், எதிர்கால நலன் கருதி உள்ள திட்டங்கள் தான் ஒரு நாட்டை ஒரு வலிமை மிக்க ஒரு வளமையான நாடாக மாற்றணும். அப்படிப்பட்ட நாடாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கங்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சிகளை தான் நாம தேர்வு செய்யணும். இலவச திட்டங்கள் என்பது வெறும் அற்ப விஷயமானது. எதிர்கால தொலைநோக்கு திட்டம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதுவே நாட்டுக்கு நல்லது. எனவே இலவச திட்டங்களை விட்டு ஒழிப்போம், நல்லதொரு திட்டங்களுக்கு மாற்றி வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். கருத்து சொல்லி சொல்லி நாட்டை திருத்து.